வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். புலி பசிச்சாலும் புல்லை தின்னாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் புலி புல்லை தின்னும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பழமொழியை நம்ம எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. புலி பசிச்சாலும் பிள்ளையை தின்னாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது அந்த பூனையோ நாயோ இதெல்லாம் ஒவ்வொரு குட்டி இடும் இல்லையா? அந்த குட்டியெல்லாம் ஒரு 4-5 அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த தாய்க்கு ரொம்ப பசிக்குமா, உடனே ஒரு குட்டியை மட்டும் அதை அப்படியே விழுங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் அதில் இந்த புலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இது என்ன தான் பசித்தாலும் தன்னுடைய பிள்ளையை தின்னாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிள்ளையை அப்படின்றது நாளடைவில் புள்ளையாக மாறி அதுக்கப்புறம் புல்லாக மாறி புலி பசிச்சாலும் புல்லை தின்னாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையுமே நிஜமாவே இந்த புலி எல்லாமே புல்லை சாப்பிடும். புலி மட்டும் இல்லை, கார்னிவர்ஸாக இருக்கக்கூடிய மாமிசங்களை சாப்பிடக்கூடிய நிறைய மிருகங்கள் புல்லை சாப்பிட தான் செய்யும். ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த புல்லெல்லாம் அதோடைய டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஈவன் ரியலாகவே அதுக்கு ஏதோ சேரலைன்னு வச்சுக்கோங்க, அது வாலண்டியராக வாமிட் பண்ணுறதுக்காக கூட தேவையான புல்லெல்லாம் நிறைய சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் புல்லை நல்லா மென்று முழுங்குனா அதில் அதுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸும் கிடைக்குமா. அதனாலேயும் என்னமோ தெரியல, இந்த கார்னிவர்ஸும் சரி ஆம்னிவர்ஸும் சரி புல்லை நல்லா வெளுத்து வாங்கும். கலர்ஸை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஒரு கலர் நினச்சா நம்மளை ரொம்ப அழகாக காட்ட முடியும். ஒரு கலர் நினச்சா என்ன தான் அழகாக இருந்தாலும் அவங்கள அசிங்கமாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணும். அப்படி இந்த கலர்ஸோடைய வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகம். ஏன்னா தான் இந்த செயல்பாடுகள்லாம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கலர்ஸ் எல்லாத்தையும் பெருசாக என்ஹான்ஸ் பண்ணும், அதுக்கு தேவையான ப்ராப்பரான ஒரு மேனரில் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் மனிதர்கள் முயற்சி பண்ணுவாங்க. அப்படி தான் ரெட் கலரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் ரேட் வந்து டக 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 டகன்னு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரியாது. ஒரு டார்க்கான ஒரு ரூமில் வெறும் ரெட் கலர் லைட் மட்டும் சுற்றி போட்டு விட்டா அப்போ தெரியும் என்ன ஆகும்னு. அதுவே ப்ளூ லைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரெட்டாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப டேஞ்சர், ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்ற மாதிரி உங்களுடைய உள்வுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுவே அந்த லைட்டு ப்ளூவாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப காமாக எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருமா. அதனால தான் படங்கள்லேயே நமக்கு ரொம்ப சுவாரஸ்யத்தையும் அந்த கியூரியாசிட்டியும் ஏற்றுறதுக்காக நிறைய ரெட் லைட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது சைக்கோ த்ரில்லர் மூவிஸாக இருந்துச்சுன்னா, ஹாரர் மூவிஸாக இருந்துச்சுன்னா சரி, இதை கூட விடுங்க. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நம்ம எல்லாம் ப்ளூவில் தானே பார்ப்போம். ஏன் இந்த ப்ளூ கலர் வச்சுருக்காங்கன்னா அது நம்மளை ரொம்ப காம் பண்ணும், நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை ரொம்ப டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னா. எங்கே பார்த்தாலும் ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளே அறியாமல் நமக்குள்ளே ஒரு பதட்டம் வருமா, அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ப்ளூ கலர்ஸை பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டால் 50 லட்ச ரூபா வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் தரோம் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்காங்க சவுத் கொரியாவில். ஏன் அப்படின்னா அங்கே பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாகிட்டே போய்கிட்டு இருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாப்புலேஷனை ஏற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய கம்பெனிஸ் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஈவன் எல்லாரும் பயப்படுறது என்ன, அதுக்கான ஸ்கூல் செலவு இருக்குது, அதுக்குன்னு தனியான நிறைய செலவுகள் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணுமா ஒரு பேரண்ட்டாக அப்படின்னு யோசிப்பாங்கள்ல. அதனால் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கட் டவுன் பண்ணுறதுக்காக நிறைய கம்பெனிஸ் இப்போது இனிஷியேட் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட்டோடைய அட்வைஸ்னால. இப்போ அப்படியே மேலும் மேலும் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டும் சரி நிறைய கம்பெனிஸும் சரி முன் வந்து பணமே நாங்கள் தரோம், சீக்கிரமாக குழந்தைய பெற்றுக்கங்க அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஈவன் அவங்களுக்கே தெரியும் போக போக எங்கே நம்மளும் ஜப்பான் மாதிரி ஆயிரப்போகுது அப்படின்னு. ஏன்னா ஜப்பான் சைனாலையும் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் போய் தங்குற அளவுக்கு அங்கே வீடு ரொம்ப காலியாக இருக்குது. இதே மாதிரியான நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நிறைய இனிஷியேட்டிவ் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதனுடைய வயசை டிட்டர்மைன் பண்ணுறது எல்லாரும் ஃபேஸு தான் ஸ்கின்னு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. டெலிமியர் அப்படின்ற ஒன்று தான் நம்மளுடைய வயசுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்குது, செல்லுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு மனிதனுடைய வயசு ஆகுது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதே அந்த செல்ஸ் தான். அந்த செல்ஸில் இருக்கக்கூடிய டெலிமியருடைய வளர்ச்சியை பொறுத்து தான் அவங்களுடைய வயசு டிஃபர் ஆகும். நிறைய பேர் வயசு ஆனாலும் எங்காவே இருக்கிற மாதிரி தெரிவாங்கள்ல, அதுக்கு ரீசன் இது தான். இதோடைய க்ரோத் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வயசாகாத அளவுக்கு தடுக்கும். ஆனால் இது மட்டும் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு கேட்டால் நிறைய ஜெனட்டிக்கோடைய ஈடுபாடும் இதில் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய ஜீன், அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளாலேயும் இருக்க முடியும். இன்கேஸ் நம்மளுடைய ஜீனில் ஏதாவது ஒரு விஷயங்கள் மாடிஃபை ஆகுது பிகாஸ் ஆஃப் இப்போ வெதர் கண்டிஷன் இதெல்லாம் மாறுறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வருது அப்படின்னா அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இன்னும் பல ஜென்ரேஷன் கழிச்சு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளுடைய வயசு அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லுடைய கையில் தான் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும்
ஒன்றும் இல்லை, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்கள். ஜூன் 15, 1844 இந்த டேட் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நம்மளால் கார் பைக்கெல்லாம் ஓட்டவே முடியாது. ஏன்னா அப்போ தான் முதல்ல டயர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. சார்லஸ் அப்படின்றவர் ரப்பரை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான சப்ஸ்டன்ஸாக மாற்றணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது ரப்பரோட சேர்த்து சல்ஃபரை மிக்ஸ் பண்ணால் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல் ஆயிடுச்சு. ஏன்னா சாதாரண ரப்பர் வச்சு எது பில்ட் பண்ணாலும் அது வெதருக்கு தாங்காது, ஹீட்டுக்கு உருகிரும், வின்டர் சீசனில் வலிக்கிறோம், அதோடைய ஈரப்பதம் அதிகமாச்சுன்னா லூஸ் ஆயிரும். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே இந்த சல்ஃபர் ப்ளஸ் ரப்பர் தாக்கு பிடிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை வச்சு டயரை ரெடி பண்ணால் என்ன, இது எல்லா வெதர்லையுமே தாங்கும் அப்படின்னு சொல்லி டயர் அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சாங்க. அந்த டயர்லாம் கண்டுபிடிச்சதுனால இன்னும் ரொம்ப ஈஸியாச்சு இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வளர்கிறதுக்கு. அதுக்கப்புறமா கார் பைக்கோடைய இண்டஸ்ட்ரீஸ், ஈவன் ஃப்ளைட்டுக்கு கூட யூஸ் பண்ணக்கூடிய சக்கரம், இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு நாள் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.